பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வார எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, பழனி வந்து புதுசா வந்து ஒரு மளிகை கடை வந்து தொறக்க போறாரு. அதுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க 2 பேர் அண்ணன் தான் வந்து இந்த மாரி வந்து கடைய வந்து தொறந்து வைக்க போறாங்க. ஆனா பார்த்தீங்க அப்டின்னா, பாண்டியன் கிட்டயும், கோமதி கிட்டயும் வந்து கடை தொறக்கறதுக்கு முன்னாடி நாள் தான் இந்த விஷயத்தையே வந்து பழனி வந்து சொல்றாங்க. "ஏன்டா நாளைக்கு கடை திறப்பு விழா வச்சுக்கிட்டு, அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் எங்கள்ட்ட விஷயத்த சொல்லுவியா? இதுதான் நீ எங்களுக்கு குடுக்குற மரியாதையா? உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும் தானே? இப்ப தான் எங்கள்ட்ட சொல்றீங்கன்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுகன்யா கிட்டயும், பழனி கிட்டயும் கேள்வி மேல கேள்வியா வந்து கோமதி கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்க அப்டின்னா, ஏற்கனவே வந்து ஒரு அடிமை மாரி தான் அங்க அவரு வேல பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப வந்து புதுசா கடை தொறக்க போறாரு. இப்ப கூட இப்டி நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, சுகன்யா பார்த்தீங்க அப்டின்னா, பழனிக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. உடனே கோமதி கோவத்துல பார்த்தீங்கன்னா, "நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க சுகன்யா. இவன் நல்லா இருந்தா எங்களுக்கும் தான் சந்தோஷம். எங்கள்ட்ட சொன்னா நாங்களே ஒரு கடை வச்சு தந்திருப்போம். சரி நம்ம கடையில தானே இருக்கான் அப்டின்னு சொல்லிட்டு நாங்க பாட்டுக்கு இருந்தோம். ஆனா நீ பழனி பண்ணது ரொம்ப தப்பு" அப்டின்னு சொல்லிட்டு கோமதியும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா, பழனியோட அம்மா சொன்னதெல்லாம் நெனச்சு, இந்த மாரி "நீ கடை ஆரம்பிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமே இந்த வீட்ல யாருமே இத பத்தி பேச வேணாம்னு" சொல்லிட்டு பாண்டியனும் சொல்லிர்றாங்க. ஆனா பழனி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு குழப்பத்துல இருக்காரு. 2 ஃபேமிலிக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு, "இப்படி ஒரு பிசினஸ் தேவையா?" அப்படிங்கிற முடிவுல இருக்காரு. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, மயில் பத்தின உண்மைய சரவணன் வீட்ல சொல்லலான்னு வந்தாரு. ஆனா ஏற்கனவே இப்படி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்போதைக்கு சொன்னா வீடே ரொம்பவே வந்து சோகத்துல ஆழ்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சரவணன் வந்து இப்ப வரைக்கும் அந்த உண்மைய சொல்லாம வச்சிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.